அனைவருக்கும் வணக்கம். இது Goal-2 அத்தியாயம் 10. அலெக்ஸ் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். இந்த ட்ராவல் யூரோப்புக்கு அவரோட கம்பெனியை சேல் பண்ணுற விஷயமா ஒன் ஆஃப் த போர்டு மெம்பரான ட்ரூமேனோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது ஃபஸ்ட் கிளாஸில். ஃபஸ்ட் கிளாஸ் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன கணக்கு போட்டார். வெறும் 7 மணி நேரம் ட்ராவலுக்காக இவ்வளோ $1000 அண்ட் இமேஜின். அதே சமயத்தில் தன்னோட கம்பெனி ஏன் விற்கணும், என்ன பிரச்சனை, இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிக்க ஆரம்பிச்சுமே, இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா போதுமே, இப்படிலாம் யோசிக்க ஆரம்பித்தார். இந்த மக்கள் வால் ஸ்ட்ரீட்டில் தன்னோட ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். இப்போது ட்ரூமேனையும் கவனிக்க ஆரம்பித்தார். என்ன பண்ணுறாரு இந்த மனுஷன் கம்பெனிக்காக? ஒன்றுமே பண்ணுறதில்ல. இருந்தாலும் எதுக்கு இவருக்கு இவ்வளோ பெரிய லக்ஸூரியஸ் லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தன்னோட கான்வர்சேஷனை ஆரம்பித்தார். ட்ரூமேனை பார்த்து, நீங்கள் எவ்வளோ போர்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு ட்ரூமேன் பதில் சொல்கிறதுமா, இப்போதைக்குன்னு பார்த்தா மொத்தம் 12 போர்டில் இருக்கேன், எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொன்னார். இல்லை, ஜஸ்ட் ஒன்ரிங் அப்படின்னு அலெக்ஸ் பதில் சொன்னார். அவரோட கேள்வியோட உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ட்ரூமேன் பதில் சொன்னார். ஒன்ரிங் அபவுட் வாட்? உண்மையிலேயே இந்த 12 கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கான டைம் எனக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா, இல்லை பொதுவாக என்னோடய ஜாப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டார். இதுக்கு அலெக்ஸ் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், பொதுவாக 2 வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பேச ஆரம்பித்த ட்ரூமேன், அலெக்ஸ், இந்த மாதிரியான விளையாட்டுக்கு நீங்கள் புதுசுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? போர்ட் மீட்டிங்கில் கூட நீங்கள் பேசி நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னார். அலெக்ஸோட மைண்ட் வாய்ஸ் இப்போ கேட்க ஆரம்பிச்சிது. ட்ரூமேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். ஒன்ஸ் அவரோட கம்பெனிலாம் சேல் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வேலை போய்டும். இவருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ட்ரூமேன் மாதிரியான பெரிய ஆட்களோட கனெக்ஷன் வேணும். ஒரு சீனியர் லெவல் ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை. ஏதோ பேப்பரில் கிடைச்ச அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு ட்ரூமேன் மாதிரியான பவர்ஃபுல்லான ஆட்களோட ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணார். இப்போ ஹில்டன் ஸ்மித் இவரோட ஞாபகத்துக்கு வந்தார். அவர் தான் போர்ட் மீட்டிங்கில் அதிகமாக பேசுவார். அவரை மனசில் வச்சுக்கிட்டே, நான் மற்றவங்க மாதிரி இல்லை, என்னோடய அவுட்புட்டை பேச்சில் இல்லை வேலையில் காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ட்ரூமேன், அப்போது என்னோடய ஜாபை வெறும் பேச்சு தான் அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே அப்படின்னு கேட்டார். அட்டடா, நம்ம ஒன்று சொல்ல போனால் அதுக்கான மீனிங் வேறையாக போயிடுச்சு அப்படின்னு அலெக்ஸ் அவரை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணார். பட் அதுக்குள்ளே ட்ரூமேன் பேச ஆரம்பித்தார். எனக்கு தெரிஞ்சு உங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் கூட உங்களை பற்றி இப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அலெக்ஸ் ஒரு ஸ்மைலை ஃபோர்ஸிபிளாக வர வச்சுக்கிட்டு, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொன்னார். அதுக்கு ட்ரூமேன், அப்படியா? அப்படின்னா உங்கள் வேலைக்கும் என் வேலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். இதுக்கு அலெக்ஸ் மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பித்தார். இருக்கே, இவர் வேலை மாதிரி இல்லையே என் வேலை, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கே, ஆனால் அது எப்படி வார்த்தைகளால் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். அதே சமயத்தில் ட்ரூமேன் தங்கிட்டிருந்து என்ன தான் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்க ஆரம்பித்தார். ஒரு வழியாக என்ன சொல்லணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரியுமா, போன வருஷம் மட்டும் 3 கம்பெனியை நான் டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இதுக்கு ட்ரூமேன், அலெக்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் போர்ட் மீட்டிங்கில் வேணால் பேசாமல் இருக்கலாம், ஆனால் நானும் சரி டவுட்டியும் சரி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் தரவாக படிக்கிறோம், இன்க்ளூடிங் ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் அப்படின்னு ரீடிங் பிட்வீன் லைன்ஸுங்கிற வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அலெக்ஸ் பொதுவாக ஸோ அப்படின்னு சொன்னார். இப்போது ட்ரூமேன் பேச ஆரம்பித்தார். நீங்கள் இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை. உங்கள் வேலைக்கும் என் வேலைக்கும் என்ன வித்தியாசம்? ஆமாம், உங்கள் வேலையில் நீங்கள் ஏதாவது உங்களோட கையால் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா? இல்லை அப்படிங்கும்போது உங்கள் வேலையும் என் வேலையும் ஒன்று தானே, ஜஸ்ட் டாக்கிங் இல்லையா அப்படின்னு கேட்டார். இதுக்கு அலெக்ஸ், ஒரு வகையில் உண்மைதான், ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், நான் யோசிப்பேன், பேசுவேன், முடிவு பண்ணுவேன், அப்படி தான் என்னோடய வேலை இருக்குது, அப்படி தான் என்னோடய வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னார். இதுக்கு கொஞ்சமும் அலட்டிக்காம ட்ரூமேன், அப்படிங்கிற பட்சத்தில் என் வேலை மட்டும் ஏன் ரொம்ப வித்தியாசம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப காம் அண்ட் ஜென்டலாக கேட்டார். நாங்களும் கூட யோசிக்கிறோம், பேசுகிறோம், அப்புறம் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு பதிலும் சொன்னார். அலெக்ஸ்க்கு இவர் சொல்கிறது ஒரு வகையில் உண்மை அப்படின்னு புரிஞ்சாலும்
இவங்க பேசுகிறாங்க, ஆனால் இவங்களோட பேச்சோட முடிவு கம்பெனியை விற்கிறத பற்றி தான் இருக்குது. அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒரு கோபம் அவருக்கு வரதான் செஞ்சுது. பட் இதை எப்படி அவரை அஃபெண்ட் பண்ணாமல் சொல்கிறது, எப்படி அவரை கோவப்படுத்தாமல் இதை சொல்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். யோசிக்கிட்டே பேசவும் ஆரம்பித்தார். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபென்ஸ் மோடில் தான் பேசினார். எனக்கு உங்கள் வேலையை பற்றி சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். மேபி என்னோடய வேலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் கம்பெனிகளை மேனேஜ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கேன் அப்படின்னாரு. இதுக்கு ட்ரூமேன், என்னோடய வேலை மேனேஜிங் மணி அப்படின்னு சொன்னார். இப்போது அலெக்ஸ் யோசிக்க ஆரம்பித்தார். ஒரு வகையில் ட்ரூமேன் சொல்கிறது உண்மைதான். பட் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறாரு? ஒருவேளை கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர லாபம் பார்க்குறது அதை தான் மீன் பண்ணுறாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பேசவும் ஆரம்பித்தார். ஸோ உங்கள் வேலை கம்பெனிகளில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறது, லைக் எ வாட்ச் டாக் அப்படின்னு வாய் விட்டார். ஏன்னா வாட்ச் டாக்கிறது கண்டிப்பாக ஒரு அஃபென்சிவ் வேர்டு தான். ஆனால் ட்ரூமேன் அதை பற்றிலாம் கவலையப்படாமல் ஒரு பெரிய சிரிப்பு சிரித்தார். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்னோடய வேலை என்ன கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை வாட்ச் டாக் மாதிரி வாட்ச் பண்ணுறது, குறிப்பாக எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் லோக்கல் ஆப்டிமா வழியாக லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொன்னார். இந்த லோக்கல் ஆப்டிமா அப்படிங்கிற வேர்டு அலெக்ஸ்க்கு புதுசாக இருந்தனால லோக்கல் ஆப்டிமா அப்படின்னு கேட்டார். இப்போது ட்ரூமேன் ரொம்ப ஜென்யூனாகவே பேச ஆரம்பித்தார். அலெக்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய கம்பெனிஸில் டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடுறாங்க. கம்பெனியோட கோல் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறது தான், இல்லையா? ஆனால் பாருங்கள், நிறைய டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தே கான்சன்ட்ரேட் ஆன் ப்ரொடக்ஷனில், காஸ்ட்டில், ஸ்ட்ராட்டஜிஸில். ஆனால் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பணம் சம்பாதிக்கிறதெல்லாம். இதை ரொம்ப பேர் மறந்துடுறாங்க. உதாரணத்துக்கு உங்கள் யுனிக்காவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ரொம்ப வருஷமாகவே டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யுனிக்காவோட கோல் ஏதோ பெரிய லெவலில் பெரிய ஆட்களுக்கு வேலை கொடுக்கறது தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடுறாங்க. அது அவங்களோட கம்பெனி இல்லை, ஷேர் ஹோல்டர்ஸோட கம்பெனி. உங்கள் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட $300 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு திரும்ப கிடைச்சது ஜஸ்ட் பீனட்ஸ். இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற டெசிஷன் படி இந்த கம்பெனியை செல் பண்ணுன்னா, மேபி இஃப் யூ ஆர் லக்கி, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு பாதி விலைக்கு அதை செல் பண்ணுன்னா கூட ஓகே தான். ஆனால் அப்படி பாதி விலைக்கு செல் பண்ணியிருக்கும்போது மீதி பணம் என்ன இருக்கும்? ஆப்வியஸ்லி லாஸ். அது யாரோட பணம் நினைக்கிறீங்க? அந்த பணத்தை யார் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது அவசரமாக பேசின அலெக்ஸ், இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க எனக்கு. எங்கள் குரூப் கிட்டத்தட்ட லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டுருக்குது. இப்போ என் கம்பெனியை விற்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இதுக்கு பெல்சன் ட்ரூமேன், அலெக்ஸ் 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 உங்களால் இந்த கம்பெனியை எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுள் ஆக்க முடியும்? அப்படியே ஆக்குனாலும் இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது, தெரியும் இல்லையா? எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனியால் ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியுமோ அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அலெக்ஸ் இதுக்கு ஏதோ பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை கையமர்த்திட்டு தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அலெக்ஸ், எங்களோட ஜாபில் அன்பிளசண்ட்டான மொமெண்ட்டும் இருக்குது. சப்போஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு தப்பான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இன்வெஸ்ட் பண்ண பணம் ஃபர்தராக கரையிறதுக்குள்ள நாங்கள் ஸ்டெப் இன் பண்ண வேண்டியிருக்கு. அது எங்களோட ஜாப். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனியோட கோல் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறது தான். இதை ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் குரூப் லாபம் சம்பாதிக்கலை, பணம் சம்பாதிக்கலை. ஸோ விற்கணுங்கிற இந்த டெசிஷன் அன்அவாய்டபிள். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அலெக்ஸோட மனசுக்குள்ளே சில எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிது. ட்ரூமேன் சொல்லி தான் ஒரு கம்பெனியோட நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இதை பற்றி ஜோனா நிறைய முறை சொல்லிட்டார். அதே நேரத்தில் ஒரு கம்பெனி பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில பார்ட் ஆஃப் த கம்பெனியை ஸ்லாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணுறது சரியானதும் கிடையாது. சொல்லப்போனால் இது ஹில்டன் ஸ்மித்தோடவே. ஒரே ஒரு பெண்ணியை சேவ் பண்ணணும் அப்படின்னா கூட அவர் எதை வேணால் செய்வார். இப்படி கம்பெனியை செல் பண்ணுறதுனால ஏகப்பட்ட எம்ப்ளாயீஸ்க்கு வேலை போக போகுது. அதை பற்றி பேசலாம் அப்படின்னு அலெக்ஸ் முடிவு பண்ணார். ஸோ
கவனமாக பேச ஆரம்பித்தார். நம்ம டீல் பண்ணுறது வெறுமனே பணம், கம்பெனி இது மட்டும் இல்லை, மக்களோடவும் தான், குறிப்பாக எம்ப்ளாயீஸோட. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வெறுமனே ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஈவன் எம்ப்ளாயீஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது கூட தான். எம்ப்ளாயீஸ் தன்னோட வாழ்க்கையே கம்பெனிக்காக அர்ப்பணிக்கிறாங்க. சொல்லப்போனால் ஷேர் ஹோல்டர்ஸ் நல்ல பணம் சம்பாதிக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற மூலமாக தி கெட் ஈவன் மோர் ரிச்சர். ஒரு கம்பெனியோட கோல் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதா வேணால் இருக்கலாம், ஆனால் தட் இஸ் நாட் த ஹோல் ஸ்டோரி அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் ட்ரூமன் பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி தெரியல. ரொம்ப கூலாகவே, என்ன சொன்னீங்க அலெக்ஸ்? இன்வெஸ்ட் பண்ண மக்களை மேலும் பணக்காரங்களாக்குறது அதானே? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கமே பணம், அது எங்கேருந்து வந்தது? ரிச் இன்வெஸ்டர்ஸ் இருந்தால், பேங்க்கிட்ட இருந்தா? ஒரு இன்வெஸ்டர் எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் அவர் பேங்க்குக்கிட்ட இருந்து கடன் வாங்குவார் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்படி பேங்க்கில் போட்ட பணம் யாரோட பணம் நினைக்கிறீங்க? மக்களோட பணம். அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்த பணம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பென்ஷனர்ஸோட பணமும் சேர்ந்தது அதில் இருக்குது. 20-25 வயசில் உழைக்க ஆரம்பிக்கிற ஒருத்தர் வெறித்தனமாக எதுக்காக சேவ் பண்ணுறார்? தன்னோட ரிட்டையர்மெண்ட் பீரியடில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். இந்தியா மாதிரியான நாடுகளில் கூட இது நடக்குது. உதாரணத்துக்கு பிஎஃப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ப்ளாயர், எம்ப்ளாயி 2 பேருமே இந்த பணத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி கவர்மெண்ட்டிட்ட வந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு கடனாக கொடுப்பாங்க, அதிக வட்டிக்கு. உதாரணத்துக்கு பிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் ரேட் யார் பணத்தை சேவ் பண்ணாங்களோ அவங்களுக்கு 7% கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அதுவே வெளியிடத்தில் இண்டஸ்ட்ரிக்கு கடனாக கொடுக்கும்போது 9% கொடுப்பாங்க. மீதி இருக்கிற 2% அரசாங்கத்துக்கு லாபம். சரி, வாங்க நம்ம கதை கன்னியூ பண்ணுவோம். இப்படி ட்ரூமன் பேசினதும் அலெக்ஸ் அவர் சொன்னதை ஒத்துக்கிறது போல் இன்ட்ரெஸ்டிங் க்ளவுட் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் ட்ரூமன் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கலன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் க்ளவுட்ஸை பற்றி பேசலை, நான் ஃபேக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ட்ரூமனுக்கு அலெக்ஸை பற்றியோ அவர் எப்படியெல்லாம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறார் அப்படிங்கிறத பற்றியோ தெரியாது இல்லையா? அவர் க்ளவுட் அப்படின்னு சொன்னதும் இவர் ஏதோ கனவை பற்றி பேசிகிட்ருக்காரு அப்படின்னு நினச்சிட்டார். இதை புரிஞ்சுக்கிட்ட அலெக்ஸ் உடனே ஒரு பென் எடுத்து அங்கே இருந்த ஒரு பேப்பரில் க்ளவுட் வரைய ஆரம்பித்தார். ஸோ மிஸ்டர் ட்ரூமன், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்ஜெக்டிவ் டு சர்வ் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரூமன் தலையாட்டினார். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு 2 விஷயங்களை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று, ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை, குறிப்பாக பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும். 2வது, எம்ப்ளாயீஸோட இன்ட்ரெஸ்ட், அதாவது அவங்களோட வேலையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ட்ரூமன் ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சார். ஆனால் ட்ரூமன் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினார். கூடவே பதிலும் சொன்னார். அலெக்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் கம்பெனியை செல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். இது கேட்டதும் அலெக்ஸ், மிஸ்டர் ட்ரூமன், நீங்கள் சொல்கிறது ஒரு சைட்லேருந்து கரெக்டு. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கம்பெனியை செல் பண்ணுறீங்க. பட் அதர் சைடை விட்டுட்டிங்களே, அதர் சைடு ஆஃப் த காயின் எம்ப்ளாயீஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்படி பார்த்தா கம்பெனியை செல் பண்ணக்கூடாது, கரெக்ட் அப்படின்னு கேட்டார். இதுக்கு ட்ரூமன் நோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பதில் சொல்லுவாருன்னு அலெக்ஸ் எதிர்பார்த்தாரு. ஆனால் ட்ரூமன் அமைதியாக தான் இருந்தார். இப்போ ட்ரூமன் அங்கேருந்து ஒரு நாப்கின் எடுத்து க்ளவுட் வரைய ஆரம்பித்தார். அதோட அவுட்புட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்தது. இதை பார்த்ததும் அலெக்ஸ் ரொம்ப சந்தோஷமாக, என் வேலையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக்கிட்டீங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏதோ லாஸ் மேக்கிங் மாதிரி தெரியும். ஆனால் இப்போ கம்பெனி ப்ராஃபிட் பாதையை நோக்கி போய்கிட்டுருக்கு. எனக்கு இந்த கம்பெனி விற்கிறது அப்படிங்கிற ஐடியா பிடிக்கல. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இப்போ விற்கிறத விட இன்னும் கொஞ்ச நாள் கழித்து விற்றீங்கன்னா கம்பெனியை இன்னும் நல்ல விலைக்கு விற்க முடியும். சரி, இப்போது என் பொசிஷன்லேருந்து யோசிங்க. நான் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ் 2க்கும் பொதுவான ஆள். என் பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை விற்பீங்களா விற்க மாட்டிங்களா? எது உங்களோட டெசிஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். மெதுவாக பேசவும் ஆரம்பித்தார். அலெக்ஸ், ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வகையில் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். முன்னாடிலாம் வெறும் நம்பர்ஸை மட்டும்தான் பார்ப்போம். பட் அது சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அதனால் எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நாங்கள் 2 பக்கமும் பார்ப்போம். கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் ஹாப்பியாக இல்லை அப்படின்னா இன் அ மேட்டர் ஆஃப் டைம் கம்பெனி கீழே விழுந்துடும்.
இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி பேசின அலெக்ஸ், ரொம்ப சரியாக சொன்னீங்க. எப்போ ஒரு கம்பெனியில் ஜாப் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு தெரியுதோ அப்போது எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்ண கூட யோசிப்பாங்க. நல்ல எம்ப்ளாயீஸ் கிடைக்கல அப்படின்னா நேச்சுரலி கம்பெனி கீழே விழுந்துடும். நோ மேட்டர் வாட், நீங்கள் எவ்வளோ சூப்பர் டூப்பர் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தாலும், என்ன தான் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணாலும், என்ன தான் ப்ராஃபிட் காமிச்சாலும் கம்பெனியால் லாங் டேர்மில் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். இப்போது அலெக்ஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கும் கூட அப்ளிகபிள். எனக்கு தெரிஞ்சு கூட நிறைய கம்பெனிஸ் ஹூஸ் நோன் ஃபார் லே ஆஃப், அந்த மாதிரியான கம்பெனிகளில் ஓரளவுக்கு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிற மக்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதில்ல. லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர். எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்விட்டரில் நடக்கிற கலாட்டால் மோஸ்ட்லி யாரும் ட்விட்டரில் ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும், என்ன தான் சம்பளம் கொடுத்தாலும், எம்ப்ளாயீஸ்க்கு அந்த கம்பெனியில் தன்னோட வேலை நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறது பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிட்டே இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்பெனி விட்டு வெளியே போக தான் ட்ரை பண்ணுவாங்க. மேபி இப்போதைக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், பட் தே வில் யூஸ் இட் ஆஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இந்த மாதிரி ட்விட்டர் மட்டும் கிடையாது, நிறைய கம்பெனிஸை பார்த்துருக்கேன். ஆல்ரைட், லெட்ஸ் கம் பேக் டு த ஸ்டோரி. இப்போது ட்ரூமன் பேச ஆரம்பித்தார். வெல் அலெக்ஸ், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட என்னோடய டெசிஷன் கம்பெனியை விற்கிறது தான் சரியான டெசிஷன். ஏன்னா யுனிக்கோவோட ஷேர் வேல்யூ அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. இந்த நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா எவ்வளோ பணம் கையில் இருக்குன்னு கூட தெரியாது. எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கூட ரெகுலராக கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எம்ப்ளாயை லே ஆஃப் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு நல்ல கம்பெனிக்கு கம்பெனியை விற்றுட்டு எம்ப்ளாயீஸோட ஜாபை சேவ் பண்ணுறது தான் கரெக்டானதாக இருக்கும். என்னோடய பாஸை கூட விட்டுடுங்க. யுனிக்கோவை காப்பாற்றணும் அப்படின்னா கோர் காம்படிஷனில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த டைவர்சிஃபைடு குரூப்பை விற்கிறது தான் சரியான சாய்ஸாக இருக்கும். அப்போ தான் கோர் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் கோர் பிஸ்னஸையாவது காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போது அலெக்ஸ் அவசரமாக, சரி பட் இப்போ ஏன் அதை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லைப்போனால் இப்போ தான் நாங்கள் ப்ராஃபிட்டை அக்யூமுலேட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு ட்ரூமன் பல் சொன்ன ஆரம்பித்தார். கிராண்ட்பே ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. கிராண்ட்பேக்கு ஆஸ் அ சிஓவாக எவ்வளோ நல்ல பேர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி ஒரு நல்ல சிஓ இருக்கும்போது கம்பெனியை சேல் பண்ணால் கம்பெனி நல்ல வேலைக்கு போகும். இட் இஸ் த ரைட் டைம். பை த வே, இந்த ப்ரெசன்டேஷன் டெக்னிக்கை எங்கே கற்றுக்கிட்டீங்க? ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அ பேஜில் மொத்த சுச்சுவேஷனையும் ஒரு பிக்சராக பார்க்க முடியுது. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரெசன்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பல் சொன்ன அலெக்ஸ், இது வெறும் ப்ரெசன்டேஷன் டெக்னிக் மட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா, எந்த சூழ்நிலையும் நீங்கள் காம்ப்ரமைஸ்க்காக இதை செய்யக்கூடாது. ஒவ்வொரு அசம்ஷனையும் கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு ஏரோவுக்கு கீழே இருக்கிற கான்ஃப்ளிக்டையும் உடைக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்லிக்கிட்டே ஜோனா சொன்னதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். ஜோனா எந்த க்ளவுடாக இருந்தாலும் அதை நம்மளால் பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் ராங்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன். ஷேரோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இந்த கம்பெனியை விற்கணும். இங்கே அசம்ஷன் என்ன அப்படின்னா, கம்பெனியிலேருந்து தேவையான அளவுக்கு ப்ராஃபிட் வரல. ஒருவேளை இந்த கம்பெனியிலேருந்து நிறைய ப்ராஃபிட் கொண்டு வர முடியும், அதே நேரத்தில் நிறைய ப்ராடக்டையும் செல் பண்ண முடியும் வித்தவுட் இன்க்ரீஸிங் த ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். அப்படின்னா இந்த க்ளவுட் இஸ் ப்ரோக்கன். இந்த கம்பெனியை விற்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே நேரத்தில் ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, எம்ப்ளாயீஸோட இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணலாம். இங்கே அலெக்ஸ் மீன் பண்ணுறது ஷேர் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கம்பெனிலேருந்து லாபம் சம்பாதிக்கணும். எம்ப்ளாயீஸோட இன்ட்ரெஸ்ட் அவங்களோட வேலையை பாதுகாக்கணும். இப்போது ட்ரூமன் ஒரு கிரிட்டிக்கலான கொஷினை கேட்டார். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு தெரியுது. பை த வே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், எம்ப்ளாயீஸோட இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அதை எப்படி பண்ணணும்னு தெரியுமா? முக்கியமாக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் வித்தவுட் இன்க்ரீஸிங் த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ் இல்லை அப்படின்னாரு. இதை கேட்டதும் ட்ரூமன் ஒரு சின்ன ஸ்மைலோட, அப்படின்னா இந்த மெத்தட் வெறும் தியரட்டிக்கல் தான். எந்த ஒரு இடத்துல கான்ஃப்ளிக்ட் வருதோ அந்த கான்ஃப்ளிக்டை எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இந்த டெக்னிக்கை வச்சு ப்ராக்டிக்கலாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அலெக்ஸ்க்கு அவர் சொன்னதை ஒத்துக்கிறத தவிர வேறு வழி இல்லை. அமைதியாக இருந்தார்.